வணக்கம். வேறொரு காணொளியில் சிந்தனை எப்படி உருவாகுதுன்னு ரொம்ப சுருக்கமாக விளக்கியிருக்கேன். இதில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஏன் சிந்தனை சுருக்கமாக இருக்கணும், அதே சமயம் விரிவாக இருக்கணும். அது ரெண்டுமே சிந்தனைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சுருக்கமான சிந்தனையை ஒரு விதை போல யார் வேண்டுமெனாலும் எங்கு வேண்டுமெனாலும் எடுத்து செல்ல முடியும். திருக்குறள்ங்கிறது அவ்வளவு நுட்பமானது. ஒரு 10 திருக்குறளை நாம் ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்முடைய வாழ்க்கை பெரிய மாற்றம் ஏற்படும். அதில் முக்கியமான குறளாக நான் சொல்வது பார்த்திங்கன்னா, சொல்லுக சொல்லிற் பயனுள, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். சொல்லுக சொல்லிற் பயனுள, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். ரொம்ப எளிமையான குறள், விளக்கமே தேவை கிடையாது. இருந்தாலும் சிலருக்கு விளக்குனாதான் புரியும். இப்போ அவங்களுக்கு தான் இந்த விரிவான விளக்கம். அந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை நீங்கள் எங்கே வேணாலும் கண்டு கொள்ளலாம். உங்களுக்கு ஆவல் இருந்தால் நீங்கள் கண்டு கொள்ளலாம். ஆவல் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை சிந்திச்சு கூட நீங்களே புரிந்து கொள்ள முடியும். இப்போது அந்த திருக்குறளை அப்படியே அங்கே விட்டுட்டு இங்கே வந்தாச்சு இல்லையா? இப்போ அதை விரித்தெடுப்பது யாருடைய பொறுப்பு? இப்போ உங்களுக்கு அதை புரியலை அப்படின்னா நீங்கள் தான் விரித்தெடுத்து கொள்ளணும். எனக்கு அது தெரியும், நான் விளக்கம் தரப்போவதில்லை அதுக்கு. இப்போது சிந்தனையை பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம். ஏன்னா தான் அந்த சுருக்கமான அந்த குறளை அது புரிஞ்சிருச்சுன்னா அந்த வரிகள் அவ்வளவு அழகாக அந்த வார்த்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை எங்கே வேணாலும் எடுத்து செல்ல முடியும். அதுதான் தமிழோட சிறப்புன்னு நான் சொல்லுவேன். செம்மொழியின் சிறப்பு. ஒவ்வொரு வார்த்தையும் கணம் பொருந்திய வார்த்தைகள், ரொம்ப ஆழமான வார்த்தைகள், பல்லாயிரம் வருடங்களாக பல தலைமுறையினரால் புடம்போட்டப்பட்டவை. அப்போது அதில் நம்முடைய சிந்தனையை சரியாக கச்சிதமாக வெளிப்படுத்த முடியும்னா அது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். ஒரு சிற்பம் செதுக்குவது போலன்னு சொல்லலாம். இப்போது ஆங்கிலத்தில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், பெயிண்டிங் வித் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்கல்ப்டிங் வித் லாங்குவேஜ். அதாவது வார்த்தைகளை கொண்டு ஓவியத்தை உருவாக்க முடியும்னு யாராவது சொல்லியிருந்தால் நம்புவோமா நம்ம? இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவில் அது சாத்தியமாயிருச்சு இல்லையா? அந்த ஓவியத்தையும் நல்லா நுட்பமாக செஞ்சோம்னா அது சிற்பம் போல். ஏன்னா சிற்பங்கிறது ஒரு முப்பரிமாணமானது. முப்பரிமாணங்கிறது நிகர்வுலகில் தான் சாத்தியம். செயற்கை நுண்ணறிவில் முப்பரிமாணங்கிறது கிடையாது. அது ஒரு தோற்ற மயக்கம் மட்டுமே. ஆனால் மொழியை கொண்டு முப்பரிமாண உலகுக்கு இணையான உருவங்களை உருவாக்க முடியுது செயற்கை நுண்ணறிவால். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் இங்கே போய் கொண்டு போய் சேர்க்குது நம்மளான்ட்டு. இப்போ இதை நாம் எப்படி சரியாக பயன்படுத்திக்கிறோங்கிறது நம்ம ஒவ்வொருவருடைய பொறுப்பு. அதுதான் மொழி ஒரு அருமையான ஒரு சாதனம். அது ஆயுதமாக பயன்படுத்தலாம், இல்லை கரண்டியாக பயன்படுத்தலாம். அது என்னன்னு கிடைக்காம துருப்பிடிக்க விட்டுறலாம். நாம் முடிவு செய்வது தான். நாம் மொழியை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தரும் மதிப்பை பொறுத்தது. தமிழின் மூச்சு, தமிழின் பேச்சு அப்படின்னு கதை விடலாம் நல்லா. அது வாழ்க்கையில் வெளிப்படணும். வார்த்தைகளுக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதுவாக நாம் இருக்கணும். ஒரு மலருக்கும் அதனுடைய நறுமணத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு தான் மொழி. அழகாக இருக்கும் ஒரு மலரில் வாசமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பிளாஸ்டிக் மலர். அதில் பட்டாம்பூச்சிகள் எதுவும் போய் உட்காராது. விட்டில்கள் வேண்டுமெனாலும் சென்றால் மறைந்து கொள்ளலாம். இப்போ அதை போல் நாம் பயன்படுத்தும் மொழி, நாம் பயன்படுத்தும் சொற்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். மாமிசம் போல, பிணம் போல நாற்றம் எடுக்கும் மலர்கள் கூட இருக்குது. இப்போ அதுகளை தேடி என்ன மாதிரியான உயிரினங்கள் செல்லுமோ அதுதான் செல்லும். இதில் சரி தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம் இயல்பாக எதை தேர்ந்தெடுப்போம்னு யோசிக்கணும். ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு விதத்தில் நம்ம வளர்வதற்கு, மேம்படுவதற்கான வாய்ப்பு. அந்த வளர்ச்சி எதை நோக்கி இருக்கணும்? வேரும் வளருது, கிளைகளும் வளருது. இப்போது நமக்கு
எந்த விதமான வளர்ச்சி வேணும்னு நாம தான் முடிவு செய்யணும். வளராமல் தேங்கி போய் கிடப்பது தான் வாழ்க்கை வீணடிப்பதற்கான எளிதான வழி. மாறாக சிந்திக்கும்போது நம்முடைய அறியாமையிலிருந்து, அந்த தேக்கத்திலிருந்து நம்மை நாம் துளைத்து விரித்து செல்ல முடியும். அது வேறாகவும் இருக்கலாம், கிளையாகவும் இருக்கலாம். உண்மையில் சிந்தனை இரண்டு விதங்களிலும் செயல்படும். எவ்வளவு ஆழமாக சிந்தனை இருக்கோ அவ்வளவு உயரமாக அது வெளிப்படும். அதனால தான் ஒரு சுருக்கமான சிந்தனையின் வடிவம் இருக்கணும். அதை விரித்தும் பேசணும். இப்போது அந்த காணொளி 1.5 நிமிடங்கள் கூட இருக்காது. அது சிந்தனை எப்படி உருவாகுது நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சிக்கலாம். அது இன்னும் எப்படி விரிவாக எடுத்து செல்வது, அதை எப்படி ஒரு தத்துவத்தை போல ஒரு வடிவத்தை தருவது, ஒரு கோட்பாடாக உருவாக்குவது, இன்னும் விரிவாக இதில் பார்க்கலாம். இப்போது அந்த காணொலியை பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இது விளக்கம்ங்கிறதுனால நான் விளக்குறேன். இப்போது இது எப்படி வேணாலும் விளக்கலாம். அறியாமை என்பது இருள் இல்லையா? அறிவு என்பது ஒளி. அறிவுங்கிறது என்னன்னு யோசிச்சு பாருங்கள். அறிவு என்பது ஒரு சொல்லாக தான் இருக்கும். மரம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்று தெரியுது. மனுஷன்னா ஏதோ ஒன்று தெரியுது. இருள்னா, ஒளினா, நல்லது கெட்டது, ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது இல்லையா? இப்போ ஒன்றுமே தெரியாத இருளில் நம்மளுக்கு தெரியும் ஏதோ ஒன்று தான் அந்த ஒளி. இருள் இல்லைன்னா ஒளி கிடையாது. மொழி இல்லைன்னா சொல் கிடையாது. அப்போ அந்த மொழி எங்கே இருந்து உருவாகி வருது? யார் உருவாக்குறா? ஒரு தனி மனிதர் ஒரு மொழியை உருவாக்க முடியுமா? தனி மனிதரால் மொழியை மேம்படுத்த முடியும், செறிவாக்க முடியும், உருவாக்க முடியாது. மொழி என்பது ஒரு சமூகத்தால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அதெல்லாம் விரிவாக வேறு கோணங்களில் பேசலாம். அது ஒரு தத்துவத்தை நோக்கி செல்லும். இப்போது இந்த இருள், இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிகிற அந்த இருளில் தெரியும் அந்த ஒளி தான் ஒவ்வொரு சொற்கள்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சில வார்த்தைகள் தெரியும். நீங்கள் ஒரு நாள் உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள்லாம் ஒரு பேப்பரில் எழுதிட்டே வாங்க. சீரியஸாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியக்கூடும் ஒரு நாள் எவ்வளோ சொற்கள் உங்களுக்கு தெரியும்ன்ட்டு. ரொம்ப காமெடியாக இருக்கும். எழுதி பார்த்தீங்கன்னா, கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் அது. இப்போ இப்படிலாம் கூட நாம் புரிஞ்சிக்கலாம். இப்போ அந்த சொற்களை கொண்டு நாம் என்ன விதமான தொடர்புகளை ஏற்படுத்தி என்ன புரிஞ்சுக்கிறோம், அதுதான் உண்மையில் சிந்தனைங்கிறது. இப்போ யார் வேண்டுமானாலும் சிந்திக்க முடியும். இப்போ அந்த சொற்களுக்கு இடையே அந்த பிணைப்பை ஏற்படுத்தணும். எப்படி நம்ம பிணைப்பை ஏற்படுத்துவோம்? அதுதான். இதுக்குள்ளே என்ன பிணைப்பை நீங்கள் ஏற்படுத்துவீங்க? யோசிச்சு பாருங்கள். இப்போ சிந்தனைக்கு சிந்திப்பதற்கு மொழி அவசியம் இல்லை. இப்போ நான் இவ்வளோ நேரம் விளக்குறேன். ஆனால் இந்த ஸ்க்ரீனை பார்த்தாலே சில பேருக்கு தோணும், என்னமோது மைண்டு ஏற்றுக்காது. என்ன கருப்பு புள்ளியில் இது என்ன இருக்குது? இதுக்குள்ளே ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்குது, அரசியல் இருக்குது, ஏதாவது ஒன்று நம்ம கற்பனை செஞ்சு உருவாக்கி கொள்வோம். அது மொழியால் உருவாகுதா? ஏதோ நம்ம மனசுக்குள்ளே அது பதிஞ்சிருக்கு இல்லையா? எங்கிருந்து அது வருது? அதுதான் சிந்தனையை வெளிப்படுத்துவதற்கும் மொழி தேவை கிடையாது. ஓவியம், அந்த கருப்பு வெள்ளை புள்ளிங்கிறத நான் விளக்குறேன். அது மொழி கருப்பாக இருப்பது, அந்த இருள் என்பது, அந்த வெள்ளை புள்ளிகள் எல்லாம் சொற்கள் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கிது. அது இல்லாமலும் அதை தான் வெளிப்படுத்தியிருக்கேன். இப்போது தனி மனிதனுக்கு ஒரு மொழி ஒரு ஊடகம் மட்டும்தான். அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோங்கிறது நம்முடைய தேர்வு, ஒரு சாதனம் மட்டும்தான். என் மனசில் இருக்கிற வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை வேணும். நான் பேசி அதை வெளிப்படுத்துகிறேன். இப்போ இந்த பேச்சு அது தமிழாக இருக்குது. இது ஆங்கிலத்துலேயும் பேசலாம். ஆனால் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிந்தனை உருவாகுவதற்கு மொழி அவசியமா? சிந்தனையை வெளிப்படுத்துவதற்கு மொழி தேவையா? அது முன்னாடியே பேசியிருக்கேன். தமிழில் சிந்திக்க முடியுமாங்கிறது ஒரு சவால் நம்மை நோக்கி விடப்படுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் வெளிப்படுத்தி பார்க்குறேன். யாராவது ஒரு சிலர் இதை பற்றியும் யோசிக்கக்கூடும், எங்கேயாவது சென்று அடையக்கூடும். இன்றைக்கு மொழியை கடந்து சிந்திக்க முடியும் அப்படின்னா மற்றவர்களும் தமிழை கற்றுக்கலாம் இல்லையா? தமிழை தேடி வரலாம் இல்லையா? இப்போ இந்த நுட்பங்களெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா ஒருத்தருக்கு தமிழ் நன்றாக தெரியணும் கண்டிப்பாக. அப்போது
நாம ஆங்கிலத்தை தேடி தேடி போய் கற்றுக்கொள்வது போல, உண்மையில் நுட்பங்களை அறிந்து கொள்ள வேண்டிய யாராவது ஒரு சிலர் என்றாவது தமிழை தேடி கற்றுக்கொள்ளட்டும். பார்க்கலாம். இது ரொம்ப பெரிய வார்த்தைகளாக இருக்குது, கனம் பொருந்திய வார்த்தைகளாக இருக்குது. இருந்தாலும் நம்ம தொடர்ந்து இதை செல்லலாம். இப்போ நான் பலவற்றையும் மெய்ஞானம்ங்கிற கோணத்தில் தான் வைக்கிறேன். ஏன்னா அது எங்கிருந்து வருது, எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த இருள் என்பது இருக்குது. அந்த இருள் ஏன் இருக்குது? அதனால தான் பார்த்திங்கன்னா, நான் மெய்ஞானத்தை மொழிக்கு முன்னாடி வைக்கிறேன். மொழி வெளிப்படும் ஒரு களம்னு சொல்லலாம் அதை. இப்போ இதை நான் முன்வைக்கும் அந்த உண்மை, யதார்த்தம் இரண்டுக்கும் இடையேயான தொடர்பாக மொழியை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய சுவாரஸ்யமாக இருக்கும். உண்மையில் அந்த படத்தையும் நான் இணைக்கணும்னு நினச்சேன், பட் கொண்டு வரலை. நீங்கள் அதை இணைச்சி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நன்றாக உங்களுக்கு புரிதல்கள் கிடைக்கும். இப்போ மொழி தான் அந்த நம்முடைய ஆழ்மனதை, நமக்கு இருக்கும் உண்மையையும் புற உலகையும் இணைக்கும் ஒரு கருவியாக இருக்குது. அப்போது அந்த மொழி என்பது சொற்களால் ஆனது. அந்த சொற்களை எப்படி நாம் இணைத்து புரிந்து கொள்கிறோம் தான் சிந்தனை. அப்போ அந்த சிந்தனை நமக்குள்ளே உருவாகும்போது ஒரு ஒரு புரிதல் உருவாகுது. அதுதான் முக்கியம். இப்போது இந்த படத்தில் இப்போ கவனிங்க, உங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு புரிதல் கிடைச்சது இல்லையா? இப்போ அதுதான். இப்போது அந்த புரிதல் அது ஒரு உருவம் உருவாகுது. உடனே உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கிது. அப்போ ஒரு தெளிவு கிடைக்கிது. அந்த தெளிவுங்கிறது ஒரு பிரகாசம் போன்றது. ஏன்னா அந்த சிந்தனை இருந்தால் தான் அந்த சிந்தனைக்கு நாம் போடும் முயற்சியில் அந்த புரிதல் உருவாகுச்சு அப்படின்னா அந்த பிரகாசம் ரொம்பவும் பிரகாசமாகவே இருக்கும். நம்ம வேறொரு சிந்தனையை கடன் வாங்கி அதன் மூலமாக புரிதலை உருவாக்கணும்னா அந்த பிரகாசம் ஆழமானதாக இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது இது. நம்ம குளிரெல்லாம் நம்ம அளவாக உணர்ந்தது கிடையாது. கனடா போன்ற நாடுகள் அந்த குளிரை உணரலாம். அப்போ வெம்மை எவ்வளோ முக்கியம்னு ரொம்ப நுட்பமான விஷயம் அது. அந்த வெம்மையை நாமளாக உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க, அது தரும் ஒரு திருப்தியே ரொம்பவும் அலாதியானது. இப்போ இது இன்னும் கூட கொஞ்சம் விரிக்கலாம். இது இன்னும் அழகுபடுத்தலாம், மேம்படுத்தலாம். அதற்கு தான் தத்துவம் போன்றவை தேவைப்படுது. கவிதை என்பது தெளிவு தரும் வெம்மை, தர்க்கம் என்பது தெளிவு தரும் துணிவு. கவிதை கேட்டாலே ஒரு இதமாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு புரியாட்டி அந்த வார்த்தைகள் அடுக்கி வைத்திருக்கப்படும் விதம், அது வெளிப்படுத்தப்படும் விதம், அதில் ஒரு அலாதியான ஒரு பிரியத்தை உணர்வோம், ஏதோ ஒரு அணுக்கத்தை உணர்வோம். அதுதான் அழகு இல்லையா? அழகுங்கிறது அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கவிதைக்கு ஒரு நுட்பமான விஷயமே அழகு. அந்த மொழியை ஒழுங்கில் வரிசைப்படுத்தும் போது ஒரு அழகு உருவாகுது. அதை தான் கவிதைன்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அதை நான் அந்த வெம்மையோடு உணர்கிறேன். அது தரும் இதம், அதுதான் நான் முன்வைக்கிறேன். தர்க்கங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு தெளிவு பிரகாசம் கிடைக்கும்போது அது ஒரு ஆயுதம் போல். இந்திரனின் வஜ்ராயுதத்தை நினைவுபடுத்தி கொள்ளுங்க. மின்னல், கிரேக்க மரபில் அவங்க முக்கியமான கடவுளான ஜிஎஸும் மின்னலை தான் ஆயுதமாக பயன்படுத்துவார், இடி மின்னலையும். ரொம்ப அருமையான ஒரு புரிதல் இல்லையா? மின்னல் ஒரு கணம்தான் வெளிப்படும். ஆனால் இருட்டில் நடந்து போயிட்டுருக்கிறவனுக்கு அந்த மின்னல் எவ்வளோ ஒரு திறப்பை தரும், எந்த பாதைன்னு ஒரு கணத்தில் அதுக்கு சுட்டி காட்டிடும். அப்போது தர்க்கம் என்பது அது நம்ம கையில் இருக்குன்னா அந்த பவர்ஃபுல்லான ஒரு மின்னல் எவ்வளவு தைரியம் நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ அந்த தெளிவு எவ்வளவு பிரகாசமாக இருக்கோ, அதாவது அந்த சிந்தனையை நாமளாக உருவாக்கி அதன் மூலமாக புரிதலை ஏற்படுத்தி அதன் மூலமாக உருவாகும் தெளிவுக்கு தான் அவ்வளவு துணிவை நம்மளுக்கு தரும். அப்போது அதை வைத்து நாம் ஒரு தத்துவத்தை உருவாக்க முடியும். தத்துவம் என்பது சிந்தனை. திருப்பி என்ன பண்ணணும்னா ஒரு தெளிவு மட்டும் போதாது, பல்வேறு விதமான தெளிவுகள் வேணும். ஒரு வஜ்ராயுதம் மட்டும் போதாது, பல்வேறு விதமான வஜ்ராயுதங்களை கொண்டு தூண்களை போல செஞ்சு
அதை கொண்டு ஒரு வடிவத்தை உருவாக்கி, ஏன்னா ஒரு பில்டிங் கட்டுறதுங்கிற சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வரைஞ்சிடலாம், நம்மளுக்கு தேவையான மில்லிய வீடு இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அதை ஒரு ஆர்கிடெக்சர்கிட்ட கொடுத்தா தான், டெக்னிக்கிட்ட கொடுத்தா தான் அவர் சொல்லுவார் இப்படி போடணுன்னா அதுக்கேற்ற நிலம் வேணும் இல்லையா? அந்த நிலத்துக்கு எவ்வளோ அஸ்திவாரம் தோண்டணும், பாறைகள் இருக்கா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது அந்த தத்துவங்கிறது ஒரு தெளிவை மட்டும் கொண்டது கிடையாது. அப்போது அந்த பல்வேறு தெளிவுகளை ஒன்றோடொன்று தொடர்பு படுத்தணும்னா அதற்கு சிந்தனை வேண்டும். மீண்டும் சிந்திக்கணும், அதை ஒழுங்குபடுத்தணும். அப்போ அந்த சிந்தனையில் கவிதையும் வேண்டுமானால் நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். அழகு வேணும், ஒரு ஆறுதலும் இதமான ஒரு உணர்வு வேண்டும்னா கவிதையும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு தத்துவங்கிறது ஒரு சொல்லுக சொல்லிட் பயனில்லை, அதை போல் ஒரு குரலை போன்றது தான். ஒரு தத்துவம் போதாது. அந்த தத்துவம் இன்னும் பெருசுபடுத்தணும், அதை கோட்பாடாக ஆக்கணும். அப்போ தத்துவம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி போலன்னு வச்சுக்கலாம். காங்கிரீட் பில்லர் போடுவதற்கு உருவாக்கப்படும் ஒரு கம்பி. அந்த கம்பி எப்படி உறுதிப்படுத்தப்படணும்? பல்வேறு விதமான பரீட்சைகளுக்குள்ள ஈடுபடுத்தப்பட்டு தான் உறுதிப்படுத்தப்படுது இல்லையா? இப்போ அதுக்கெல்லாம் கூட விளம்பரங்கள் வருது, எந்த கம்பி வாங்கலாம் போடலான்ட்டு. அப்போ அந்த விளம்பரத்துக்கு நம்ம 23ஆம் பிளிகேசியோ கைப்பிள்ளையோ போட்டு இதுதான் வலுவான கம்பின்னு சொன்னோம்னா நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்குவோமா, காமெடியாக எடுத்துக்குவோமா? இப்போ இது எல்லாம் இப்படி இணைந்து வருதுன்னு பாருங்கள். அப்போது அந்த கோட்பாடு வேண்டியது இருக்குது. அந்த கோட்பாடுக்கு ஒரு புரிதலை உருவாக்க வேண்டியது இருக்குது. கோட்பாடுங்கிறது வார்த்தையாலேயே இருக்கும். வார்த்தையால் இருந்தால் மட்டும் பத்தாது. அப்போது அதை தான் அடுத்ததில் விளக்கியிருக்கேன். அந்த கட்டுமானத்தின் உள்ளே இது கொஞ்சம் ரொம்பவும் இலக்கியத்தரமாக ரொம்ப ஆழமான வரிகள். இது ரொம்ப ஆனால் அர்த்தமுள்ள வரிகள். சும்மா அப்படியே உணரும் போக்கில் அழகாக இருக்கேன்னு எழுதப்பட்ட வரிகள் கிடையாது. இப்போது இது மெய்ஞானம். இதுக்கு முன்னாடியும் மெய்ஞானத்துலேருந்து தான் கொண்டு வந்திருப்பேன். இதை தான் நான் எல்லாவற்றையும் இணைத்து புரிய வைக்கிறேன். அப்போ மொழிங்கிறது இருள் அப்படின்னா அந்த இருள் எதில் இருக்குது? மௌனத்தில் இருக்குது. அப்போ அந்த மௌனம் தான் மெய்ஞானம். அதாவது இருள்னு தெரிந்து கொள்வது கூட ஒரு விதமான ஞானம் தான். இருளே தெரியாத நிலைங்கிறது 2 நிலைகள் இருக்குது. ஒன்று அறியாமை, அது என்னன்னே தெரியாத நிலை. அது குழந்தை பருவத்தை போன்றது. அதை தெரிந்து கொள்ளவே முடியாதுன்னு இருக்குது. இல்லாட்டி யார் இவ்வளோ செலவு செஞ்சு தேவையில்லாமல் ராக்கெட்டை விட்டுட்டு அதை யாராவது கண்டுபிடிக்கிறாங்களான்னு குழந்த கப்பலை விட்டுட்டு இல்லையா, பேப்பரில் போட்டு செஞ்சுட்டு அந்த போட்டை யாராவது கண்டுபிடிச்சி நம்மகிட்ட கொண்டு வந்து தருவாங்களான்னு எதிர்பார்த்தா எப்படி இருக்கும்? இப்போ அதை போல தான் மனிதர்கள் வளர்ந்த மனிதர்கள் விண்வெளி கப்பல் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிந்தனையாக நம்ம முன்வைக்க முடியும். ஆனால் அதை நம்ம புரிஞ்சிக்கணும்னா மீண்டும் அதற்கு ஒரு வடிவம் தந்து, உருவம் தந்து யாராவது ஒருவர் புரிய வைக்கணும். இப்போது இதுக்கு முன்னாடி அந்த நட்சத்திர வடிவத்தை உருவாக்கணும். அந்த நட்சத்திரங்கிறது நம்ம எல்லோருக்குமே ஒரு பழக்கப்பட்ட ஒரு வடிவம். அதனால் அது ஈஸியில் மனசில் பதிஞ்சிரும். ஆனால் அதனால தான் பிரச்சனையும் கூட. நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்டாரை தேடினோம் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லவே முடியாது. ஒருத்தர் பாரு அங்கே பாரு ஸ்டார் தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எப்படி ஏதுன்னு விளக்கலாம், புரிய வைக்கலாம். ஸோ எப்படி வேண்டுமானாலும் ஒருவர் புரிதல்களை ஏற்படுத்தலாம். இதெல்லாம் வெவ்வேறு விதமாக நம்ம வார்த்தைகளை இணைப்பது தான். இப்போது அத்வைதம் குறித்த இதில் 4 புருஷார்த்தங்கள், 4 அந்த உலகில் வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படையான அந்த தூண்களை சொல்லியிருப்பேன். அர்த்தம், காமம், தர்மம், மோட்சம் அல்லது வீடு பேறு. இப்போது அந்த அடிப்படையில் இந்த 4 புள்ளிகளை இணைத்து பாருங்கள். ஏன்னா அது போதும் நம்மளுக்கு. மரபில் நம்ம 5 கிடையாது, 4. இப்போ 4ன்னா அது செவ்வகமாக இருக்கணுமா, சதுரமாகத்தான் இருக்கணுமா? இதுவும் ஒரு உருவகம் தானே. ஸோ இப்படி ஒருவர் நினைத்து இதில் நம்முடைய மரபில் ஏற்கனவே நம்மளுக்கு தெரிந்த வேறு ஒரு உருவத்தை வைத்து ஒரு விளக்கம் கொடுத்தார் அப்படின்னா ஏன் அது தவறுன்னு நம்ம சொல்லுவோமா? இது ஒரு விதமான சிந்தனை தானே.
இப்போ இந்த வித சிந்தனை உருவாக்குவதற்கு காரணம், அடிப்படை என்ன அப்படின்னா, நான் இது என்னுடைய மரபுல எனக்கு தெரிந்த விதத்தில நான் இதை இணைத்து புரிஞ்சு விளக்குறேன். இப்போ நான் இத வை வை முன்வைத்தேனென்னா, இத மெய்யியல்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒரு அ ஆன்மீக சம்பந்தமான கடவுள், இறைவன்கிற வடிவத்திற்கு கொண்டு செல்லுது இது. இப்ப தத்துவம்னு சொல்ல முடியாது இத. ஏன்னா தத்துவம்ங்கிறது கடவுள் இல்லாம இருப்பது. இப்ப இதற்கு முந்தைய வடிவம், அந்த நட்சத்திர வடிவம் வந்து ஒருவேளை அதுக்கு உதவியாக இருக்கலாம். ஆனா அதையும் வந்து யூத மதத்தோட இணைத்து பேச முடியும். ஆனா ஒப்பு நோக்க வந்து பார்த்தீங்கன்னா, நடராஜா உருவம்ங்கிறத காட்டிலும், அந்த நட்சத்திரம்ங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட்டான ஒரு வடிவம். அப்போ அந்த கோணத்துல நம்ம யோசிக்கணும் இதெல்லாம். இப்போ இதெல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சிந்தனை உருவாகுவதற்கும் ஒரு பின்புலம் வேண்டியது இருக்கு. சிந்தனை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு பின்புலம் வேண்டியது இருக்கு. அத புரிந்து கொள்வதற்கும் ஒரு பின்புலம் வேண்டியது இருக்கு. அதுக்கு தான் மொழி தேவைப்படுது. இப்போ அந்த படத்த முன்னரே சொன்னது போல நான் உருவாக்கல. நான் திருப்பியும் வேற ஒரு காணொளிய இதற்காகவே உருவாக்கணும். இத அப்டேட் பண்ணி. பட் இதில கவனியுங்க. 20 நிமிஷம்ங்கிறது எல்லோராலும் கேட்க முடியும் நானு. இல்லையா? இப்போ இத கவனியுங்க. இதுவரைக்கும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நெறைய நுட்பங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நாம தான் உருவாக்கிக் கொள்றோம். இது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. வானத்தில இருக்கிற நட்சத்திரத்த வந்து ஒவ்வொருவரும் எப்படி வேண்டுமானாலும் தொடர்புபடுத்தி புரிஞ்சுக்கலாம். உங்களால இதே போல ஒரு தியரிய உருவாக்க முடிஞ்சதுன்னா, அது பெரிய சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனா அத பண்ணணுமான்னு யோசியுங்க. அதனால உங்களுக்கு பயன் இருந்தா நல்லது. அதுதான் சொல்ல வரேன். நெறைய விஷயங்கள் இருக்கு சிந்தனைங்கிறது. இப்போ இதே வந்து நம்முடைய மரபில் மிருக சீரிஷம்னு சொல்ற, ஓரியன்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திர கூட்டத்தோட ஒரு வடிவம். அதான் நடுவுல இருக்கு. அது வந்து பல்வேறு மரபுகளில் வெவ்வேறு விதங்கள்ல புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ நான் பயின்று வரும் கேரோ என்ற அந்த தொல்மரபு, அவங்களும் இந்த ஓரியன்ல இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருந்தும் தான் நாம பிறந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, நம்மள வந்து அவங்க உள்ளுணர்வு மூலமாக கனெக்ட் பண்ணி, "ஓ! உனக்கு இந்த நட்சத்திரம்" அப்படின்லாம் சொல்றாங்க. இது வந்து இப்போ கேட்கறக்கு சிரிப்பாக இருந்தாலும், அது தரும் பிணைப்புங்கிறது ரொம்ப ஆழமானது. அது ரொம்ப நுட்பமானது. ஏற்கனவே நான் என்னுடைய ஸ்பிரிட் மிருகத்த பத்தியெல்லாம் பேசியிருக்கேன். இப்ப இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னு யோசியுங்க ஒருவருடைய மனதில். இப்போ இந்த நட்சத்திரங்கள நம்ம வானத்தில பலரும் பார்த்துருக்கலாம். அத எந்த வடிவத்தில ஒவ்வொருவரும் யோசிக்கிறாருன்னு பாருங்க. அப்போ கிரேக்க மரபில ஒரு மாதிரி, நார்வேயைச் சேர்ந்த அந்த நார்டிக் மரபில் வேறு விதமாக, அப்புறம் பாபிலோனியாவில் வேறு விதமாக. இதில் ரொம்ப சுவாரஸ்யமா நான் கவனிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவிலேயும் இருக்கிற தொல்குடியினர் அவங்க ஒப்பு நோக்க ஒரு மிகவும் பண்டைக்கால வாழ்க்கை முறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பலரும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஈட்டிகள் எல்லாம் செஞ்சு ரொம்பவும் ஒரு கற்கால மனிதர் வாழ்க்கையில வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க முன்னேறுவதற்கான சூழல் அங்கு அதிகம் கிடையாது. இப்போ அவங்களுக்கு மரபுலயும் இது குறித்த புரிதல் இருக்கு. இந்து மரபு, எகிப்திய மரபுலயும் வேறு விதமாக இது விளக்கப்பட்டிருக்கு. இத கவனிச்சு பாருங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில மனிதன் வந்து நம்மள இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டியதாக இருக்கு. நம்ம பிணைத்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. கப்பல் நிற்கிறதுக்கு நங்கூரம் போடணும். மரம் வந்து வேர் விடணும். எல்லாருமே ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கணும். அப்படியே அலைந்து கொண்டே இருக்க முடியாது. அப்போ நம்மளை பிணைத்து வைப்பதற்கு வந்து மொழி அவசியம். அந்த பிணைப்புங்கிறது புற உலகை நம்முடைய உலகோடு சேர்த்து இறுக்கி கட்டுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. இப்போ அதனால தான் மொழியை நான் ரொம்பவும் விரிவாக விண்மிச்சிட்டே இருக்கேன். அதோட முக்கியத்துவத்தை குறித்து. தமிழ் வந்து நம்மளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் பரிசு, கொடை. அதை நாம் புரிந்து கொள்ளணும். இவ்வளோ ஆழமாக விரிவாக இதில் பேச முடிகிறது நான் ரொம்ப மகிழ்வாக உணர்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சவால் போல தான். இதெல்லாம் தமிழில் பேசுவதற்கான சூழல், வாய்ப்பு இதெல்லாம் இல்லை. இன்றைக்கு வந்து தொழில்நுட்பம் நம்மளுக்கு பல விதங்களில் உதவுது. அதை சரியான விதத்தில் நாம் பயன்படுத்தி கொள்ளணும். தமிழ் வளரணும், தமிழ் வாழணும்னா அதை தமிழர்கள் மூலமாக தான் அது சாத்தியமாகும்.
அது மியூசியமில் கொண்டு போய் வச்சு வேறு நாட்டினர் வேறு பண்பாட்டினர் ஒரு போன்சாய் போல் வேணால் வளர்க்கலாம். இல்லை அதை வைத்துக்கொண்டு பல்கலைக்கழகங்களில் இருக்கைகளை உருவாக்கி ஆராய்ந்து கட்டுரைகள் எழுதலாம். அது எளிய மனிதர்கள் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் இதெல்லாம் இடம்பெறணும். இது நம்மளுக்கு கூட இருக்கிற புரிதல் கூட இதெல்லாம் எப்படி தொடர்புபடுத்தி கொள்ள முடியும்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு உரையாடலாக நீங்களே மேற்கொள்ளலாம். உங்களுக்கு வானத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் தெரியும், வானத்தை எவ்வளோ பேர் அண்ணாந்து பார்த்துருக்கோம். யோசிக்க யோசிக்க வாழ்க்கையோட ஒரு ஆழம் அதிகரிக்கும். நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குன்னு தெரிந்து கொள்ளும்போது வாழ்க்கையில் சுவாரஸ்யம் மிகுதியாகும், பயம் குறையும். இப்போது இதுதான் முன்னாடியே நான் விளக்குனேன். இப்போ சிந்தனை அது ஒரு புரிதலை தரும். அந்த புரிவு ஒரு தெளிவை தரும். அந்த தெளிவு பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசங்கிறது அந்த ஒளி, ஒரு இதம் எல்லாமே. அந்த இடத்துல இருள் பக்கத்திலே வர முடியாது, துக்கம் அணுக முடியாது. சொற்கள் தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ சொற்கள் தெரியுதோ, எவ்வளோ ஆழமாக தெரியுதோ அவ்வளோ ஆழமாக நம்மால் சிந்திக்க முடியும். அதே சமயம் மொழி என்பது அது ஒரு சாதனம் மட்டும்தான். ஒரு பண்பாட்டுக்கு ரொம்ப மொழி முக்கியம். ஒரு தனி மனிதனுக்கு ஒரு சாதனம், ஒரு ஊடகம் மட்டும்தான். இப்போது நான் இதை தமிழில் பேசுகிறதுங்கிறது ஒரு விதத்தில் தமிழ் மொழிக்கு என்னுடைய பங்களிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இதை நான் ஆங்கிலத்தில் பேசுனா அதன் மூலமாக என் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு நிறைய பயன் கிடைக்கும் இல்லையா? இன்னும் நிறைய பேர் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது, புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது, பிரபலமாகலாம். அதெல்லாம் வேறு விஷயம். தமிழில் இதை இப்போ பதிவு செஞ்சு வெளியிட்ட போது இது எதிர்காலத்தில் யார் வேண்டுமானாலும் இதை கேட்க முடியும். இதிலிருந்து ஒரு சிலவற்றை அவங்க புரிந்து கொள்ள முடியும். ஏதாவது ஒரு திறப்புகள் கிடைக்கும். நம்மளுக்கு சொல்லவே முடியாது இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு. இப்போ அது ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். இதில் பெருமை கொள்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு 6 அடி உயரம் இருக்காங்கிறதுக்காக பெருமிதமாக இருந்தால் அது காட்டில் முட்டாள்தனம் என்ன இருக்குது? 2 கை இருக்குது, 2 கால் இருக்குதுன்னு பெருமைப்பட முடியுமா? அது ஊனமில்லாமல் அது ஒழுங்காக பயன்படுத்தும் நிலையில் ஆரோக்கியமாக இருக்குன்னா அதற்கு நாம் நன்றியுடன் இருக்கணும். இப்போது அந்த நன்றி உணர்வை தருவது தமிழ். எவ்வளோ ஒரு பாரம்பரியமான மொழி, செம்மொழி. யோசிச்சு பாருங்கள். திருவள்ளுவர் பேசின மொழி இது, திருமூலர் பேசின மொழி இது. அவங்கள கதைகளெல்லாம் விடுங்க, 3000 வருஷம் வாழ்ந்தாங்க, 2000 வருஷம் வாழ்ந்தாங்க. அந்த அந்த பாடல்களை கேளுங்க, என்ன ஒரு தெளிவு. இப்போ நான் ஜப்பானிய ஹைக்கூக்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென் கவிதைகள் நானே நிறைய எழுதியிருக்கேன். அவைகள்லாம் ஒரு வேறு விதமான ஒரு பார்வையை முன்வைப்பவை வாழ்க்கையை பற்றி. திருக்குறள், திருமந்திரம் போன்றவை வேறு விதமான புரிதல்களை தருது, திறன் கொண்டவை. இப்போ அவங்களுக்கு இணையான ஒரு பங்களிப்புன்னு தான் நான் சொல்லுவேன் இது. ஏன்னா இதை நான் வேறு கோணங்களில் தொழில்நுட்பம் இதையெல்லாம் பயன்படுத்தி வெளிப்படுத்துகிறேன். இப்போ இதை எல்லோருமே இதில் சிலவற்றையாவது கிரகித்து கொள்ளும்போது தான் அது உண்மையில் நம்மளுக்கு பயன் தரும். இப்போ மொழி இருக்குது அப்படிங்கன்னா அதான் ஒரு இப்போ ஒரு உதாரணம் போல் வீட்டில் மளிகை பொருள் இருப்பதை போல தான் தமிழ் சிறப்பு மிக்கதாக இருக்கலாம். அந்த தமிழ்லேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், நாம் என்ன கிரகித்து கொள்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் தான் நானும் சொன்னேன் என்னுடைய பங்களிப்பு இதுன்னா. இப்போ நான் முன்வைப்பது ஒரு ஆன்மீக கோணத்தில் மௌனத்தை, மெய்ஞானத்தை. அதை இதுக்கு முன்னாடி இருக்கிற விளக்கத்திலே நீங்கள் பார்த்துருக்கலாம். மெய்ஞானத்திலிருந்து தொடங்கி மெய்ஞானத்தில் சென்று முடியும். அது மௌனம் என்பது அதுதான். நம்முடைய மொழியும் அதை தான் செய்யணும். இந்த படத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளோ நேரம் நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு மௌன கதை, உண்மையை சொல்ல போனால். ஆனால் இந்த படத்தை மட்டும் பார்த்து நீங்கள் இவ்வளோ ஆழமாக புரிஞ்சிருப்பீங்களா? யோசிச்சு பாருங்கள். எப்படி இருந்து மொழி தேவைப்படுது, சிந்தனைனா என்ன, தெளிவுனா என்ன, புரிதல்னா என்ன, எப்படி தர்க்கம் நம்மளுக்கு தேவையாக இருக்குது, தத்துவம் தேவைப்படுது, கோட்பாடு தேவையாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ஒரு சிறை போல் நம்மளை அடைச்சிரும்.
அப்போது அந்த சிறையிலிருந்து நம்ம வெளிவர முயற்சிக்கணும். அப்போ மொழியை கொண்டு மொழியை கடந்து செல்ல முடியணும். அது நம்மளுக்கு தேவை. அதற்கான வழிமுறைகளையும் நாம் கற்றுக்கொள்ளணும். இதை இன்னும் விரிவாக பேச வேண்டியது இருக்குது. இது தர்க்கத்தை கட்டமைத்தல்ங்கிற தலைப்பில் வெளியிடுவதாக இருக்கேன். அடுத்ததில் தர்க்கத்தை தகர்த்தெறிதல்னு இதையே வேறு கோணத்தில் விரிவாக பார்க்கலாம். நன்றி.